வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: மக்களவைக்கான 5ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. கிர்கிஸ்தானின் பிஷ்கேக்கில் வசிக்கும் இந்திய மாணவர்கள் வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஹரியானாவில் பேருந்தில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 24 பேர் காயமடைந்தனர். சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எலோடா கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவிலும் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கான 5ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட 49 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் பிரச்சாரத்திற்கான கால அவகாசம் முடிந்த பின்னர் வெளிநபர்கள் அப்பகுதிகளை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. திருமண மண்டபங்கள், தங்கும் விடுதிகள் போன்றவற்றில் உரிய கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தேர்தல் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரச்சாரம் முடிவடைந்த பின்னர் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. இதற்கிடையே பிஜேபி, காங்கிரஸ், சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய பிஜேபி தலைவர் திரு ஜே.பி. நட்டா, மக்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து நாட்டின் இதர பகுதிகளுக்கான ரயில், விமானம் மற்றும் இதர போக்குவரத்து கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு ஜே.பி. நட்டா நம்பிக்கை தெரிவித்தார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டை அவர் நிராகரித்தார். மக்களவைத் தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் திரிணாமுல் காங்கிரஸ் அமைச்சரவையில் பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் திரிணாமுல் காங்கிரஸ் இடம்பெற்றிருப்பதை உறுதி செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்தின்போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கும் பிஜேபி தலைவர்கள் மீது தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு மல்லிகார்ஜுன் கார்கே வலியுறுத்தினார். பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சியின் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ், தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை பிஜேபி நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதற்கிடையே உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட உன்சாகர் சட்டப்பேரவை உறுப்பினரும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்தவருமான திரு மனோஜ் பாண்டே பிஜேபியில் இணைந்தார். பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அமித் ஷா முன்னிலையில் திரு மனோஜ் பாண்டே அக்கட்சியில் இணைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கிர்கிஸ்தானின் பிஷ்கேக்கில் வசிக்கும் இந்திய மாணவர்கள் வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சர்வதேச மாணவர்களுக்கு எதிராக அங்கு நடைபெற்று வரும் வன்முறை சம்பவங்களை அடுத்து மத்திய அரசு இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நிலைமை தற்போது கட்டுக்குள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கிர்கிஸ்தானில் உள்ள இந்திய மாணவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கிர்கிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகம் மாணவர்களுக்கு உதவுவதற்கென 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை ஏற்படுத்தியுள்ளது. உதவி தேவைப்படும் மாணவர்கள் 055-571-0041 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இங்கிலாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள வெளியுறவுத்துறை செயலர் திரு வினய் குவாத்ரா கடந்த 2 நாட்களாக அந்நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த ஆலோசனைகளின் போது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தகத்தையும் மேம்படுத்துவது குறித்து இந்த சந்திப்புகளின் போது விவாதிக்கப்பட்டது. அடுத்த 6 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு திட்டம் குறித்தும் திரு வினய் குவாத்ரா அந்நாட்டு அதிகாரிகளுடன் விவாதித்தார். இந்தியா பங்களாதேஷ் இடையேயான கிராமிய இசைத் திருவிழா டாக்காவில் தொடங்கியுள்ளது. 9 நாட்கள் நடைபெற உள்ள இந்த இசைத் திருவிழாவில் இரு நாடுகளின் பாரம்பரிய இசைக் கலைஞர்கள் பங்கேற்கின்றனர். பங்களாதேஷ் கலாச்சாரத்துறையும் அந்நாட்டிற்கான இந்திய தூதரகமும் இணைந்து இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. ஹரியானாவில் பேருந்தில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 24 பேர் காயமடைந்தனர். ஜலந்தர் மதுரா இடையேயான பேருந்து நூ அருகே சென்று கொண்டிருந்தபோது இந்த தீ விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தலைவர்கள் பலர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், பொது சேவையில் திரு ஜெகதீப் தன்கரின் அர்ப்பணிப்பு பாராட்டுதலுக்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினும் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளார். சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சமூக வளர்ச்சியில் அருங்காட்சியகங்களின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சமூக வளர்ச்சியில் அருங்காட்சியகங்களின் பங்கு மற்றும் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டே சர்வதேச அருங்காட்சியக தினம் ஆண்டுதோறும் மே மாதம் 18ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் 1400 ஆண்டுகள் பழமையான கற்சிற்ப கூடம், பழமையான பொருட்கள் இருக்கும் வரலாற்று கூடம், 1000 ஆண்டுகள் பழமையான பொருட்கள் அடங்கிய படிம கூடம், 200 ஆண்டுகள் பழமையான போர்வாள்கள், போரின் போது பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் ஓவிய கூடம், நாணயவியல் கூடம், மானுடவியல் கூடம் மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட வீரக்கற்களும் கல்வெட்டுகளும் என சுமார் 3000க்கும் மேற்பட்ட பழமையான பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. நாட்டின் வளர்ச்சியில் பாதுகாப்பு படைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அருணாச்சல பிரதேச ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் பர்நாயக் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டின் சின்னமாக பாதுகாப்பு படை வீரர்கள் திகழ்வதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். பாதுகாப்பு படைகள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். வளர்ச்சிக்கான உந்து சக்தியாகவும் படை வீரர்கள் திகழ்வதாக திரு பர்நாயக் தெரிவித்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 4 தினங்களுக்கு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மற்றும் தில்லியில் வரும் செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு வெயிலின் தாக்கம் குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாநிலங்களில் வரும் செவ்வாய்க்கிழமை வரை கன முதல் மிக கனமழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் பாலக்காடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம், கொல்லம், பத்தினம்திட்டா, ஆலப்புழா, இடுக்கி, கோழிக்கோடு மற்றும் வயநாடு மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் மழை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு அடுத்த 5 தினங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக வெயில் என்பது வாட்டி வதைத்து வந்த நிலையில் மக்கள் வெளியே தவிர்த்து வந்தனர். இந்த நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. அதேபோல தென்காசி மாவட்டத்திலும் கடந்த சில தினங்களாக மழை என்பது பெய்து வருவதனால் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் குறைவான நீர்வரத்து வர துவங்கியது. இதன் காரணமாக பல பகுதியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து சென்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை திடீரென பழைய குற்றாலம் மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வரும் 5 நாட்களுக்கு குற்றால அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளார். இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தற்போது ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ஆகாஷ்வாணிகள் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து செந்தில். விளையாட்டுச் செய்திகள். எலோடா கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஜகஸ்தானின் அஸ்தானாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடைப்பிரிவில் எய்ஃபாபா சோய்பமும், 67 கிலோ எடைப்பிரிவில் அபிஷேக் யாதவும், 86 கிலோ எடைப்பிரிவில் விஷாலும், 92 கிலோ எடைப்பிரிவில் கௌரவ் சௌஹனும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியின் மகளிர் பிரிவிலும் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. வைரஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவில் அனிருத் சந்திரசேகர், அர்ஜுன் கதே இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஜோயியு டுமிங்குஸ், பெட்ரோ அரௌஜோ இணையை வென்றது. ஷார்ஜா மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் 4வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி வெற்றி பெற்றார். பாரிஸ் ஒலிம்பிக் பாரா கேனோ போட்டியின் மகளிர் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் பூஜா ரஜினியும், ஆடவர் பிரிவில் பங்கேற்க யாஷ்குமாரும் தகுதி பெற்றுள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கான 5ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. கிர்கிஸ்தானின் பிஷ்கேக்கில் வசிக்கும் இந்திய மாணவர்கள் வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஹரியானாவில் பேருந்தில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 24 பேர் காயமடைந்தனர். சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எலோடா கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவிலும் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.